வணக்கம். நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயப்பிரியா. இந்த வீடியோலையும் நம்ம மஞ்சள் காமாலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக மஞ்சள் காமாலைன்றது ஒரு வியாதியே கிடையாது. நம்ம உடம்புல ஏற்படுற மற்ற பிரச்சனைகளுடைய அறிகுறியாக தான் மஞ்சள் காமாலை அது நமக்கு வெளில தெரியுது. சரி, என்ன மாதிரியான பிரச்சனைகள்னாலாம் நமக்கு மஞ்சள் காமாலை ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ், அதாவது மதுப்பழக்கம் ரொம்ப அதிகமாக இருந்து அதனால் கல்லீரல் செல்கள் பாதிக்கப்படும் போது, அதே மாதிரி வைரஸ் தொற்றுனால கல்லீரல் செல்களில் ஏற்படக்கூடிய ஹெப்படைட்டிஸ் மாதிரியான பிரச்சனையினால், அதே மாதிரி செரோசிஸ் லிவர்ன்ற கல்லீரல் பாதிப்பில், அதே மாதிரி பித்தப்பையில் கற்கள் இருந்து அது நம்ம பித்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுத்தி அதனால் பித்த நீர் வெளியேறாமல் நம்ம ரத்தத்தில் பிலிரூபின் லெவல் ரொம்ப அதிகமாகும் போது, அதே மாதிரி பித்தப்பையிலையோ இல்லை கணையத்திலையோ ஏற்படக்கூடிய புற்றுநோய் அந்த மாதிரி காரணத்தினாலவோ, அதே மாதிரி ஹீமோலைட்டிக் அனிமியான்ற ரத்தத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையினாலவோ, சில வகையான மெடிக்கேஷன்ஸ் இந்த மாதிரியான காரணங்கள்னாலாம் நமக்கு ரத்தத்தில் பிலிரூபின் லெவல் அதிகமாகி நமக்கு அது மஞ்சள் காமாலையாக ஏற்படுது. பிலிரூபின்றது நம்ம ரத்த சிவப்பணுக்கள் அழியும் போது உருவாகிறது. இது நம்ம பித்த நீரில் இருக்கும். அதோட அளவு 0.1லேருந்து 1.2 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் அந்த அளவுக்கு இருக்கிறது நார்மல். இதுவே 2.5 இல்லை 3 இந்த அளவுக்குலாம் இது தாண்டும் போது அதை நம்ம மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்கிறோம். சரி, மஞ்சள் காமாலை இருந்தால் என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கண்களில், முகம், கை, கால்கள் இந்த பகுதியில் இருக்க தோல்லாம் நமக்கு நல்ல மஞ்சளாக நிறம் மாறி இருக்கிறது தெரியும். அதே மாதிரி யூரின் போகும்போது நல்ல டார்க் கலரில் அடர்ந்த மஞ்சள் கலரில் யூரின் போகலாம். சில நேரம் நமக்கு சரியாக தண்ணி குடிக்காதப்போ அந்த மாதிரி நல்ல யூரின் மஞ்சளாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் மஞ்சள் காமாலை பிரச்சனை இருக்கும்போது நம்ம நல்லாவே தண்ணி குடிச்சிருந்தாலும் நம்ம உடம்புல பிலிரூபின் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால அது நமக்கு அந்த யூரின் நல்லா டார்க் எல்லோவோ அந்த மாதிரி போகும். அதே மாதிரி மலம் போகும்போது வெளிரிய கலரில் போகிறது, உடம்பு எப்போவுமே ரொம்ப டயர்டாக அசதியாக ஃபீல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி உடம்புல ரொம்ப அரிப்பு எடுக்கிற மாதிரி இருக்கிறது, பசி சரியாக இல்லாமல் இருக்கிறது, சாப்பிடவே தோணலை அந்த மாதிரி இருக்கிறது, சில நேரங்களில் ரொம்ப கொமட்டலாக இருக்கிறது, வாந்தி வர மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறது, அதே மாதிரி சிலருக்குலாம் நல்லா வாந்தி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வயிறு வலியும் கூட இருக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் ஒருத்தருக்கு வந்திருக்குன்னா கண்டிப்பாக நம்ம டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி தேவையான பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேனு இதெல்லாம் பண்ணி பார்த்து என்ன காரணத்தினால இந்த மஞ்சள் காமாலை வந்திருக்கு, அதாவது ரத்தத்தில் ஏற்பட்டிருக்க பிரச்சனையா, இல்லை கல் அடைப்புனால ஏற்பட்டிருக்க, பித்தப்பையில் இருக்க கல் அடைப்புனால ஏற்பட்டிருக்க பிரச்சனையா, இல்லை வைரஸ் தொற்றுனால ஏற்பட்டிருக்க ஹெப்படைட்டிஸ் பிரச்சனை, இந்த மாதிரியான காரணங்கள்னால எந்த காரணத்தினால நமக்கு இந்த மஞ்சள் காமாலை வந்திருக்கு அதை கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை நம்ம ட்ரீட் பண்ணும்போது தான் நம்ம இந்த மஞ்சள் காமாலையை கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும். மஞ்சள் காமாலை பிரச்சனை இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம உணவு கட்டுப்பாடை ஃபாலோ பண்ணணும். நல்லா ஜீரணமாகக்கூடிய உணவுப் பொருள் அந்த மாதிரி எடுத்துக்கணும். நிறைய பழங்கள், காய்கறிகள் அந்த மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி நல்லா ஆரஞ்சு, தர்பூசணி, கேரட்டு, பீட்ரூட் அந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கலாம். நிறைய நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கணும். இளநீ குடிக்கலாம், நல்ல தண்ணி குடிக்கணும். இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கும் போது தேவையில்லாத அந்த நச்சுக்கள்லாம் உடம்புலேருந்து வெளியேறவும் இது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி மது பழக்கம் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம அதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அது கல்லீரல் பாதிப்புகளை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதிகமாக எண்ணெயில் பொரித்தது, வறுத்தது, கொழுப்பு நீக்கப்படாத பால், இனிப்பு அதிகம் இருக்க கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி கல்லீரல் பாதிப்புகளை சரி பண்ணி மஞ்சள் காமாலை குணமாக்குறதுலேயும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் நமக்கு ரொம்ப அற்புதமாக ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக சேனந்தஸ், செலிடோனியம், பிரையோனியா ஆல்பா, சின்கோனா ஆஃபிஸ்னாலிஸ், போடோபைலம், நேட்ரம் பாஸ் இந்த மாதிரியான மெடிசன்ஸ்லாம் மஞ்சள் காமாலை குணமாக்குறதுல நமக்கு ரொம்ப அற்புதமாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.